வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போறோம். இங்க ஒமான்ல அதாவது ருவில வந்து பாத்தீங்கன்னா ருவில் உள்ள ஒரு காம்படிஷன், அதாவது மலையாளிஸ் எல்லாம் சேர்ந்து பண்ற ஒரு காம்படிஷன். அதுக்கு வந்து செஃப் பிள்ளை வராரு. நம்ம தமிழ்நாட்டுல எப்படி செஃப் தாமு சார் எப்படி நம்ம ஃபெமிலியரோ அந்த அளவுக்கு கேரளால செஃப் பிள்ளை சார் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நான் அவங்களோட வீடியோஸ்லாம் நிறைய சின்ன வயசுல இருந்தே பார்த்துருக்கேன். ஸோ இன்னைக்கு அவங்களும் வராங்க, அவங்களையும் மீட் பண்ண போறேன். அதுவே ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று இல்லாமல் நானும் ஒரு காம்படிஷன்ல குக்கிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். தக்ஷித்தும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு, பயங்கர ஒர்க்கு. ஸோ அங்கே எப்படி எப்படி இருக்கு, என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கு, அதை ஃபுல்லா வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். February 6, 7 தேதி வந்து இந்த 2 நாள் காம்படிஷன் வந்து நடந்தது. February 6 தேதி அதாவது லாஸ்ட் வியாழக்கிழமை வந்து நம்ம சொஹார்ல உள்ள லுல்லுல வச்சு நடந்துச்சு. சேம் ப்ரொசீஜர் தான், சேம் காம்படிஷன் தான். அதே மாதிரி February 7 வெள்ளிக்கிழமை நம்மளோட ருவி லுலுல வச்சு இந்த காம்படிஷன் வந்து நடந்தது. மீடியா ஒன் மூலமா நடத்தினாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் செஃப்னு சொல்லிட்டு நம்ம பெரியவங்களுக்கான ஒரு குக்கிங் காம்படிஷன். நம்ம வீட்ல இருந்து ஃபுட் வந்து குக் பண்ணிட்டு வரணும். மெயின் டிஷ் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுவுமே ஒரு டிஷ் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து நான் எல்லாருமே 2, 3 அந்த மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. நானுமே நிறைய வெரைட்டி கொண்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் செஃப்க்கு வந்து அங்கே போய் தான் நம்ம வந்து ஃபயர்லெஸ் குக்கிங் மாதிரி அங்கே போய் குக் பண்ணணும். அடுத்து வந்து கேக் டெக்கரேஷன். கேக் வந்து வீட்டிலேருந்து பண்ணிட்டு வந்து அங்கே போய் நம்ம க்ரீம்லாம் கொடுப்பாங்க டெக்கரேட் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் கிட்ஸுக்கான டிராயிங் அண்ட் கலரிங் காம்படிஷன். இது எல்லாமே அதுக்கு முன்னே வந்து ஆன்லைனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணாங்க. ஸோ அங்கே போய் நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ ஸ்பாட் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் எதுவுமே இல்லை, ஆல்ரெடி முன்னே ரிஜிஸ்டர் பண்ணது தான். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார் செஃப் தான் இருந்தது. ஸோ போனதுமே வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சு நம்மளுக்கு வந்து எல்லா நேமெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி நம்மளுக்கு வந்து மெசேஜ் எல்லாம் காமிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து ஆப்ரான் நம்மளுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த இடத்துல ஆப்ரான் கேப் எல்லாமே இருக்கும். அங்கே போய் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். ஸோ கரெக்டாக பிள்ளை சார் வந்து வந்தாங்க, சுரேஷ் பிள்ளை சார். எனக்கு என்னன்னே தெரில, அவங்க வந்த கொஞ்ச நேரத்துலேயே அவங்க வர்றப்பவே எனக்கு வந்து அப்படியே கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீராக வர மாதிரி ஆயிடுச்சு. அவங்கள பார்த்து தான் அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட். ஏன்னா குக்கிங்கில் வந்து இத்தனை வருஷம் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதே குக்கிங்கில் தான். ஸோ அந்த மாதிரி நம்ம இதில் தாமு சார் நிறைய இதில் நம்ம பார்த்து வளர்ந்துருப்போலையா, அதே மாதிரி செஃப் பிள்ளை சாரையும் நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு அவங்கள பார்த்து தான் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த காம்படிஷனில் வந்து நம்ம வின் பண்ணுறோமோ இல்லையோ அவங்க நம்மளோட ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதுவே நம்மளோட ஒரு பெரிய சக்ஸஸ் தான் சொல்லணும். சார் வந்து ஃபஸ்ட்டு வந்ததுமே எல்லார்கிட்டையும் வந்து ஹாய் சொல்லிட்டு போனாங்க. ஃபஸ்ட்டு எல்லாரையும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் தான் நாங்கள் வந்து ஒரு 30 மினிட்ஸ் டைம் கொடுத்தாங்க. அதுக்குள்ளே நம்ம கொண்டு வந்த திங்ஸ் எல்லாமே வச்சு ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நிறைய காம்படிஷன், அதாவது ஸ்டார் செஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிட்ட வந்து மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. മത്സരത്തിന് മുമ്പ് തന്നെ നിങ്ങളോട് പറയുന്നത് എല്ലാവരും വിജയിച്ച ആൾക്കാരാണ്. ഒരു മത്സരത്തിൽ പങ്കെടുക്കാൻ വരിക, അല്ലെങ്കിൽ ഇതുപോലൊരു പാചക മത്സരത്തിന് വേണ്ടിയിട്ട് ലാസ്റ്റ് 1 വീക്കായിട്ട് നിങ്ങൾ ഒരുപാട് ടെൻഷനൊക്കെ എടുത്ത് ഫൈനൽ ഡിഷുമായിട്ട് വന്നിരിക്കുകയാണ്. അപ്പോൾ അതുകൊണ്ട് എല്ലാവർക്കും ഓൾ ദ ബെസ്റ്റ്, ഗംഭീരമായിട്ട് വരട്ടെ. അപ്പോൾ അടുത്ത സീസണിൽ ഇങ്ങനെ തുടർച്ചയായിട്ട് വെളിയിലേക്ക് കൊണ്ടുവരാൻ, നാളെ ഒരു പക്ഷേ എല്ലാവരും ഒരു എണ്ണക്കുള്ളതായിട്ട് മാറ്റാൻ വേണ്ടിയിട്ടുള്ള വലിയൊരു പ്രയത്നത്തിന്റെ ഭാഗമാകാൻ പറ്റിയൊരു സംഭവം. ഇൻഫ്രാസ്ട്രക്ചറിൽ ലൈവായിട്ട് കുക്ക് ചെയ്യാൻ പറ്റുന്ന ഒരു അവസരം ഉണ്ടാക്കുന്നത് ലുലുവിൽ വലിയൊരു നന്ദി പറയുകയാണ് ആദ്യം തന്നെ. അപ്പോൾ ഓൾ ദ ബെസ്റ്റ്. നമ്മുടെ കൗണ്ട് ഡൗൺ ശബ്ദം டைம் ஸ்டார்ட்னு சொன்னதும் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சு நல்லா நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஏற்றால ஃபுல்லாக வந்து டேபிள் கிளாத்து அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து முதல்ல கொடுத்துருந்தாங்க. என்னென்ன யூஸ் பண்ண, எப்படி நீங்கள் வீட்டிலேருந்து என்னெல்லாம் கொண்டு வரணும், நாங்கள் இங்கே உங்களுக்கு என்னெல்லாம் கொடுப்போங்கிற எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மிக்ஸ்டு சீ ஃபுட்டில் தான் வந்து பிரியாணி வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஜீரக சம்பா ரைஸில் வந்து பிளான் பண்ணேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தலசேரி ஸ்டைலில் வந்து பிரியாணி பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் பைனாப்பிள் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி பண்ணேன். ஸோ இது எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே காம்படிஷனும் நம்ம எப்போவுமே எல்லா காம்படிஷனுக்குமே வந்து லேடிஸ் தான் வருவாங்க. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸுமே அதுவுமே செஃப் லெவலில் உள்ளவங்கலாம் வந்து சூப்பராக நிறைய டிஃப்ரெண்டான ஃபுட்டெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. நிறைய பேர் வந்திருந்தாங்க, ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. நாங்கள் எல்லா ப்ரெசன்டேஷன்லாம் முடிச்சதும் சார் வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் வந்து பார்த்துட்டு போனாங்க எல்லாரோட ஃபுட்டையும். அவ்வளோ ஒரு ஸ்மைலி ஃபேஸோட சூப்பராக நல்லா எல்லார்கிட்டையும் பேசினாங்க. இதுதான் என்னோட ப்ரெசன்டேஷன். இது மட்டும் இல்லாமல் நான் வந்து பொடி மாஸ் மாதிரியும் பண்ணியிருந்தேன். அந்த நண்டோட மசில்ஸ் எல்லாம் எடுத்து மீன்லேருந்து அந்த முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சதைகளை மட்டும் எடுத்து
கிராப் சாரி ஸ்குவிட்டு எல்லாமே ப்ரான்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பொடி மாஸ், நம்ம ஊரில் முட்டை பொடி மாஸ் கேள்விப்படும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பொடி மாஸ் மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தேன். ஸ்வீட் பண்ணியிருந்தேன், சைட் டிஷ் எல்லாமே நிறையா பண்ணியிருந்தேன். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா செஃப் வந்ததுமே அவ்வளோ ஸ்மைலியாக, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்னதே வந்து சார் உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் என்னோடய ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிறது அந்த வேர்டோட தான் ஸ்டார்ட் பண்ணேன். சாருமே அவ்வளோ அழகாக பேசினாங்க. அதுக்கப்புறம் தமிழில் பேசினாங்க. தமிழில் பேசிட்டு எந்த ஊர் கேட்டாங்க, நான் தென்காசி சொன்னேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசினாங்க. நான் எதனால் அந்த பைனாப்பிள் இன்ஃப்யூஸ் பண்ணி பண்ணேங்கிற ரீசனையும் வந்து அவங்கக்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய காம்படிஷன் ஆகுது. மஸ்கட்னாலே வந்து நம்மளுக்கு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, ஓவராலாக வந்து நிறைய எல்லாருமே வந்து யாரையுமே குறைவாக சொல்லணும், எல்லாருமே ரொம்ப டஃப் காம்படிஷனாக தான் இது வந்து இருந்துச்சு. நிறைய ரெசிபீஸு நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்க்க முடிஞ்சுது. பட் ஆனால் நம்ம ஒருத்தர் பண்ணதை வந்து இன்னொருத்தங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கவும் முடியல, ரொம்ப டேஸ்ட் பண்ணி பார்க்கவும் முடியல. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த காம்படிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு ஈவெண்ட்டாக வந்து அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. ஸோ சாருமே டேஸ்ட் பண்ணி எல்லாம் பார்த்தாங்க, எல்லா டிஷ்ஷும் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் அந்த லுல்லுல உள்ள செஃப்பும் வந்திருந்தாங்க. அவங்க பொடி மாஸ்னா என்னன்னு கேட்டாங்க. ஸோ அப்புறம் அவங்களுக்கும் சார் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஏன்னா பொடி மாஸ்ங்கிறது நம்மளோட தமிழ்நாடு ஸ்டைல் இல்லையா, ஸோ அவங்களுக்கு அது தெரியல. ஆனால் வந்து சார் வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி அவ்வளோ ஒரு ஸ்மைலி ஃபேஸோட எல்லார்கிட்டையுமே வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து எல்லார்கிட்டையும் அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக வந்து பேசினாங்க. இதை விட வேறு என்னங்க வேணும், அவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் தான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லா ஃபுட்டையுமே நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் அதை பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் உடனே நாங்கள் வந்து எல்லா ஏரியாவையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து ஜூனியர் செஃப் எல்லாம் நடந்தது. அதே சமயத்தில் கிட்ஸுக்கான டிராயிங் காம்படிஷன் ஒரு சைடு நடந்தது. அதுக்கப்புறம் கலரிங்க்கு வந்து இந்த மாதிரி கீழே பசங்க சின்ன பசங்களாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாத்துக்குமே கலரிங் காம்படிஷன் வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. அப்புறம் நம்ம அந்த ஸ்டார் செஃப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வந்து ப்ரைஸ் கொடுத்தாங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ எல்லாருக்குமே பார்ட்டிசிபென்ட்ஸ் ப்ரைஸு, சர்டிஃபிகேட் எல்லாமே, கூப்பன்ஸ், வவுச்சர் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் செஃப் இதை விட வேற என்னங்க வேணும் அந்த மாதிரி இருந்தது. தக்ஷித் வந்து ஒரு சூப்பரான ஒரு சாலட் வந்து பிளான் பண்ணி பண்ணான். அதில் வந்து குக்கும்பர்லாம் கிரேட் பண்ணுறத சார் வந்து ஹெல்ப் பண்ணி பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை பெருமையாக ஸ்டேஜில் போய் ஒரு சின்ன பையன், ஏன்னா ஜூனியர் செஃப்க்கு வந்து 7லேருந்து 14 வயசு வரை தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். தக்ஷித்துக்கு 7 வயசு, சின்ன பையன்தான். அதை அவ்வளோ ரசித்து அவன் கிரேட் பண்ண துருவுன கேரட் துருவல் வச்சு துருவுனது இதெல்லாம் பார்த்தா அவ்வளோ ஒரு எல்லாருமே பார்த்தாங்க. அதை ஸ்டேஜ்லேயும் சார் பெருமையாக சொன்னாங்க. எனக்கு அதுவே இதை விட வேறு என்னடா சந்தோஷம் வேணுங்கிற மாதிரி இருந்துச்சு. இது நிஜமாவே ஒரு நல்ல ஒரு மெமரியாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். லைஃப் லாங் வந்து இது ஒரு பெஸ்ட் மெமரியாக இருக்கும். எனக்கும் தக்ஷித் எல்லாருக்குமே வந்து இது ஒரு பெஸ்ட் மெமரியாக இருக்கும். அந்த சைடு ஒவ்வொரு ஈவெண்ட்டாக நடக்க இங்கே வந்து கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் பப்ளிக்கில் உள்ள எல்லாருக்கும், அப்புறம் சிங்கிங் இந்த மாதிரிலாம் நடந்தது. நானுமே ஒரு பாட்டெல்லாம் பாடினேன், ஆனால் வீடியோலாம் யாரும் எடுக்கல. ஸோ இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த ஃபுல் டேயும் அவ்வளோதான் இருந்துச்சு. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரப்போவும் தக்ஷித் கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டாங்க. அப்புறம் சாரும் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, அகெயின் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. நிஜமாவே அந்த சாலட் வந்து ப்ரான்ஸு, எக்கு, அப்புறம் பேசில் சீடெல்லாம் வச்சு சூப்பராக வந்து பண்ணியிருந்தான். டேஸ்ட் வைஸ் நான் ஃபைனலாக முடிஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப எந்த ஒரு குறையுமே இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உப்பாக இருக்கட்டும், புளிப்பாக எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. ஒரே ஒரு டைம் தான் அவனுக்கு வந்து சொல்லி கொடுத்தேன். வீட்டில் ஒரு டைம் தான் செஞ்சு பார்த்தான். அவ்வளோ அழகாக நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொன்னனோ அவ்வளோ அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தான். நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கப்ப கண்டிப்பாக குழந்தைங்க வந்து எல்லாத்துலேயுமே வந்து மேலே வருவாங்கங்கிற கான்ஃபிடென்ட் வந்து தெரிஞ்சுது. அப்புறம் ஸ்டேஜில் வந்து நிறைய ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்துச்சு. அதாவது இந்த குக்கிங் ரிலேட்டட் சாங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வச்சு சூப்பராக கிட்ஸ்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து டான்ஸ் பண்ணாங்க. அந்த ஈவெண்ட்லாம் முடிய ஒரு சைடில் வந்து கேக் டெக்கரேஷனும் நடந்துகிட்டே இருந்துச்சு. കണ്ടു എന്തോ ഒരു എഫർട്ട് എടുത്ത് ഓരോ കുട്ടിയുടെ മുഖത്തെ എക്സ്പ്രഷൻ അനുസരിച്ചിട്ട്
ബാക്കിൽ നിന്ന് ഇത്രയും സപ്പോർട്ട് ചെയ്യുന്ന ഒരു ടീച്ചർ അല്ലെങ്കിൽ ഇങ്ങനെ ഒരു ഗുരുക്കനെ കിട്ടുന്നത് തന്നെയാണ് ഏറ്റവും വലിയ കാര്യം. സോ നമ്മൾ ഈ ഒരു ടീമിൽ ഇവര് എല്ലാവരും ഈ കുട്ടികൾക്ക് വേണ്ടിയിട്ട് ഞാൻ അവരെയാണ് നോക്കിക്കൊണ്ടിരുന്നത്. കാരണം അതെ ആ ഒരു ഹോൾ ടീം ഈ കുട്ടികളുടെ ബാക്കിൽ നിന്നിട്ട് ഓരോരുത്തരും അതിന്റെ എക്സ്പ്രഷൻസ് കാണിച്ചു കൊടുത്തുകൊണ്ട് തന്നെ நம்ம ஜூனியர் செஃப்ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கும் எல்லாருக்குமே சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பார்ட்டிசிபென்ட்ஸ் கிஃப்ட் எல்லாமே கொடுத்துட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ மாதிரி அவங்க ஒரு 25 மெம்பர்ஸ் நினைக்கிறேன். ஸோ தக்ஷித் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சின்ன பையனாக இருக்கான்னு. பெரிய பசங்க 14 வயசில் உள்ள பெரிய பசங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே மொத்தமாக நின்று அவங்கெல்லாம் ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கேக் டெக்கரேஷன் ஒரு சைடு நடந்துட்டு இருந்தது. அப்புறம் செஃப் பிள்ளை சார், சுரேஷ் பிள்ளை சார் வந்து அவங்களும் வந்து எல்லாருக்குமே ஸ்டேஜில் வச்சு ஒரு ரெசிபி செஞ்சு காமிச்சாங்க. ப்ரான்ஸ் வச்சு ஒரு ரெசிபி, அதுவும் செஞ்சு முடிச்சது எவ்வளோ கூட்டம் பாருங்கள். எல்லாருமே குவான்டிட்டி கம்மியாக தான் செஞ்சாங்க, ஆனால் அவ்வளோ க்ரௌடாக இருந்தது. எனக்கு லைட்டாக அந்த மசாலா மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அவ்வளோ சூப்பராக க்ரீமியாக அந்த மசாலா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த கேக் டெக்கரேஷன் எல்லாமே முடிஞ்சதும் ஓவராலாக வந்து அடுத்து எல்லாரோட வின்னர்ஸ், ரன்னர்ஸ், அதுக்கப்புறம் அங்கே நிறைய பேருக்கு ஸ்பான்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் நிறைய அவார்டெல்லாம் கொடுத்துட்டு வின்னர்ஸ் ரன்னர்ஸ்க்கான கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க, வவுச்சர்லாம். ஸோ நம்மளுக்கு இந்த டைமில் எந்த இதுவும் கிடைக்கல. காட் கிரேஸ் பிள்ளை சாரை பார்த்தது, அவங்க நம்மளோட ஃபுட்டை சாப்பிட்டது, இதுவே ஒரு பெரிய கிஃப்டாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.